அப்ப ஆவியானவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட இந்த வார்த்தை நான் போகாத இடத்துல அவங்ககிட்ட போய் நாம உட்கார்ந்து சுவிசேஷம் சொல்ல முடியாது. தேவன் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருந்த ராஜாக்கள் தோன்றுவார்கள், ராஜாக்களும் பிரபுக்களும் ஊழியத்தில் எழும்பி வருவார்கள் என்று சொன்ன வார்த்தைகளை அது சொல்றாங்க. இன்னொரு தம்பி ஓடி வந்தார் செல்போன் கடையில இருந்து. ஆனா கிட்டத்தட்ட நாங்க ஒரு 40 பேர் பக்கம் உங்களுடைய வாலிப பசங்க எங்க டீம் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருங்க. செய்யூர்ல உங்களை பார்த்தா சாதாரணமா பார்க்கும்போது தெரியல, ஆனா எப்படி ஒரு அருமையா பேசுறீங்க அப்படின்னு. அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கிட்டத்தட்ட நெருங்கி விட்டோம் நம்முடைய செய்யூர் பட்டணத்தை. கர்த்தர் ஒரு நாள் அவருக்கு சன பொழுது போதும், ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்மளும் வளர வேண்டிய கட்டம் இருப்பதினால் சில தாமதங்கள் ஏற்படுகிறது. கர்த்தர் தாமதிக்கல, நம்ம வளருவதற்காக இந்த தாமதத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் வலது இடதுபுறம் இடம் கொண்டு சபை பெருகும் என்பதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். முடிச்சுட்டு அப்படியே மல்லிகை கடை கூட்டு வந்தேன். சொல்றாரு, இவர் பார்க்கும்போது அப்படி தெரியல, ஆனா மல்லிகை கடையில் உட்காந்து போட்டு பார்த்துட்டு இருக்கிறேன், அவரா இவரா அப்படின்னு தோணுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க வெறும் முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, உள்ள இருக்கிற அவர் யாருன்றதவ பார்க்கல. பார்க்கணுன்னா வர வேண்டிய இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால யார் இதை பார்க்குறாங்களே எனக்கு தெரியல, யாருக்கு நன்மை போய் சேருது எனக்கு தெரியல. அதை நான் சொல்றேன் இல்லையா, கத்தியை வச்சு காயும் வெட்டலாம், மனுஷனவும் வெட்டலாம். அது யாருடைய கையில் இருக்குதுன்றதை பொறுத்து தான். வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்களோ தெரியல, என்னதான் பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம். எனக்கு இது நன்மையான காரியமா இருக்குதுன்றதவும் எடுத்துக்கலாம். உங்க கையில தான் இருக்குது கத்தி. கத்தியை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து மீன் வெட்டலாம், காய்கறியை வெட்டலாம். நீங்க நினைச்சா அதே கத்தியை வச்சு மனைவி பிள்ளைங்களை கூட வெட்டலாம். கத்தி யார் வெட்டினாலும் வெட்டும், நான் வெட்ட மாட்டேன் நான் சொல்லுது. காயை வெட்டினாலும் வெட்டும், கறியை வெட்டினாலும் வெட்டும். அது போல இந்த வார்த்தை யாருக்கு நன்மையை பயக்கு என்பது எனக்கு தெரியல. அதனால தேவ ஆவியானவர், ஏன்னா நான் ஒரு பாஸ்டர், எல்லா செக்ஷனும் பேசிதாகணும் இல்லையா, சுகத்தை பேசணும், கடனை பேசணும், எல்லா செக்ஷனும் பேசணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உலகத்தில் தான் இருக்கு. அதனால எல்லா பிரச்சனையும் பேஸ் பண்ற விதத்தில் தான் ஆவியானவர் பேச வழி நடத்த வைப்பார். அதனால அது போய் சேர வேண்டிய ஆட்களுக்கு போய் எப்படி சேருது என்பது நமக்கு தெரியாது. ஆவியிலே இருந்தா கட்டாயம் அது தன்னை சரிப்படுத்திக் கொள்வார்கள். ஆவியில இல்ல, வெறும் மனுஷிகமா இருக்கிறாங்கன்னா அது வேற மாதிரி போய் சேர்ந்துரும். அதனாலதான் சொல்றாரு, கேட்கும் போது காதுள்ளவன் கேட்க கடவன். எப்படி கேட்கிறாரு, இயேசுநாதனுடைய போதனை எல்லாம் போய் பாரு. ஒரு சில இடத்துல ரொம்ப டப்பா பேசுவாரு. தகப்பன் சிச்சிக்காத புத்திரர் உண்டோ, அப்படி சிச்சிக்கலாம் நீங்க வேசியின் பிள்ளைகள்னே சொல்றாரு இல்லையா. அதனால அம்மா எப்பவுமே குலாப் ஜாமாவை கொடுத்துட்டு இருப்பாங்க. சேட்டை பண்ணும்போது அப்படியே 2 தட்டு தட்டியும் விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி யாராச்சும் பிள்ளைங்களை நீங்க வளர்க்குறது பார்த்துருக்கீங்களா? கோவம் வராம இருக்கா? அதனாலதான் சொல்றாரு, தகப்பன் சிச்சிக்காத புத்திரர் உண்டோ அப்படின்னு சொல்லி. வார்த்தைகளை எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து. இந்த கரண்ட் இருக்கு, இது நமக்கு அழகா யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டரு, ஃபேன், ஏசி, இந்த மாதிரி நல்ல ஒரு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு. அதே கரண்ட்டை போய் வாயில கடிச்சு சாகணும்னு அதுக்காக கரண்ட் உருவாக்கி இருக்கிறாங்க. அதை எவ்வளவு அழகா எடுத்து நமக்கு என்ன ஒரு லாபம், இதுல என்ன உபயோகம், அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு நம் இடத்தில் இருக்கிறோம். அதான் சொல்ற, ரட்சிக்கப்பட்ட ஜனமும் உனக்கு ஒப்பானவன். ரொம்ப உன்னோட சிந்தனையை வேற மாதிரி இருக்கும், உலகத்தை மாதிரி இருக்கக்கூடாது. உன் பேச்சு, உடைய செயல் திறமைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கணும். அதான் சொல்றாரு, உலகத்தில் எத்தனை ஜாதி இருக்குதோ தெரியாது, சகல ஜாதிகளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி இருக்கிறார். எவன் ஆசீர்வதிக்கப்படுறான்னு நம்மளுக்கு தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜாதி ஆசீர்வதிக்கப்பட்டே ஆகணுன்றது தான் தேவனுடைய தீர்மானம். அதனால உங்களை பாருங்க, பசங்க நல்ல மார்க் வாங்கணும்னா கவனிங்க, 6 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்க சொல்லுவாங்க. அதனால வாத்தியார் சரியில்லைன்னாலும் சொல்லிட முடியாது. நீ சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. இங்க இருக்கிறப்ப நாங்க யாரு,
என்ன நடக்குதுன்றத உருவாக்கி, பரவாயில்ல உனக்கு கஷ்டமா இருக்கும். 6 மணிக்கு வர்றது கஷ்டமா இருக்கும். அத பத்தி பிரச்சனை இல்ல. கவனிங்க. திரும்ப சாயங்காலமும் எல்லாரும் 4 மணிக்கு விட்டு போயிருவாங்க. திரும்ப சாயந்திரமும் 6 மணி வரையிலும் உட்கார வைப்பாங்க. அதனால ஸ்கூல் சரியில்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா, ஏதோ பிள்ளைகளை சிறப்பான வழியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்காக, எதிர்காலங்களை அருமையா இங்கிருந்தே அமைச்சு குடுக்கலாம் அப்படின்றது தான் நோக்கமா தவிர, பிள்ளைங்கள போட்டு சாவடிக்கலாம் அப்படின்ற நோக்கம் கிடையாது. அதனால, நாம் என்ன வடிவில் எடுத்துக்கொள்கிறோம் என்பது பொறுத்து தான் நம்முடைய இருதயத்தின் அந்த கெப்பாசிட்டி. அத சொல்றாங்க 2G, 4G அப்படின்னு. இன்னைக்கு நிறைய G வந்துருச்சு. நம்மளுடைய மைண்ட் என்ன கெப்பாசிட்டில இருக்குதுன்றது தான் பார்க்க வேண்டிய ரொம்ப அவசியம். அதனால தான் சொல்றேன், இயேசுவை ஏத்துக்கணும்னு பரந்த, விரிந்த மனப்பான்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். சரி.